ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியேறிகளையும் அகதிகளையும் அனுப்பி வைப்பதற்கு ரஷ்யா புதுவிதமான ஒரு தந்திரத்தை கையாள்கிறது என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது நிலத்துக்கு கீழே சுரங்க பாதைகள் அமைத்து அந்த சுரங்கத்துக்களால் ஆக்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றார்களாம். ஐரோப்பிய நாடுகளை நோக்கி தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கிறதாம் ரஷ்யா என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. இதனை நம்பக்கூடிய கதையா? அதை அப்படி சுரங்கம் அமைக்க முடியும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த சுரங்கம். படமே வெளியாகி இருக்கிறது, வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது அந்த சுரங்கப்பாதை. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரங்கப்பாதைகளுக்கு ஊடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பல நூற்றுக்கணக்கானவர்கள். இப்படியான ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதில் என்னதான் நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இதுவரை கிடைக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதி தஞ்சம் கேட்டு வருபவர்கள், குடியேற வருபவர்கள் பல்வேறு விதமான வழிகளுக்கூடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு வர்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் முக்கியமான ரூட் ரஷ்யாவுக்கு ரஷ்யாக்கூடாக பெலாரஸ் பிறகு பெலாரஸ் வழியாக காட்டு வழியாக போலந்துக்கு இந்த மாதிரி வர ரூட்டுகள் இருக்குது. அதில் நிறைய பேர் அடர்ந்த காடுகளுக்குள்ளே சிக்கிப்பட்டு அங்கே உயிர் நீத்தாக்கள், பிறகு கட்டும் குளிருக்குள்ள பனிக்குள்ளே அகப்பட்டு அதில் உயிர் இழந்தவர்கள் என்று சொல்லி நிறைய கதைகளை நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக எங்களுடைய இளைஞர்களே, தமிழ் இளைஞர்கள் கூட அதுக்குள்ளே சிக்கியிருக்கிறார்கள், உயிர் நீத்திருக்கிறார்கள், எல்லைகளில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான சம்பவங்களை நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டுக் கொண்டே வரோம். எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, ரஷ்யாவுக்கு ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவுக்கு ரஷ்யால இருந்து பெலாரஸ் பெலாரஸ்ல இருந்து போலந்துக்களால யூரோப்புக்குள்ள வரலாம் என்றது ஒரு ரூட் இருக்குது. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்தா சரிதானே, மற்ற நாடுகளுக்கு சிம்பிளா போலாம் தானே. எனவே இப்படி ஒரு ரூட் இருக்குன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ரூட்டை ரஷ்யா தனக்கு சாதகமாக பயன்படுத்துது. அதாவது ஐரோப்பிய நாடுகளில் சில வேலை திட்டங்களை செய்யறதுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ஒரு போர் நடவடிக்கை ஒன்று செய்யறதுக்கு, சில உளவு தகவல்களை எடுக்கிறதுக்காக தனக்கு சாதகமாக இந்த ரூட்டை பயன்படுத்துது என்றதான் இப்ப தெரிய வந்திருக்கிற தகவல். அப்ப இதுக்காக ரஷ்யா என்ன செய்யுதுன்னு சொன்னா, தாங்களே வேணுமென்று சில சுரங்க பாதைகளை அமைத்து, இந்த சுரங்க பாதைகள் எங்க இருக்குன்னு சொன்னா பெலாரஸுக்கும் போலந்துக்கும் நடுவில். உங்களுக்கு தெரியும், இப்ப ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு யுக்ரைன். யுக்ரைனுக்கு மேலே இருக்கக்கூடிய நாடு பெலாரஸ். இந்த பெலாரஸ் நாட்டினுடைய எல்லையில பார்த்தீங்கன்னு சொன்னா 3 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்குது. எனவே ஒரு ஆள் பெலாரஸுக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கிருந்து 3 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ள போனா ஓகே தான். அதாவது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா போலந்து இருக்குது, போலந்துக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா லிதுவேனியா இருக்குது, லிதுவேனியாக்கு அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா லட்வியா இருக்குது. இந்த 3 நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டாருன்னு சொன்னாலே ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள கால் வச்சிட்டாருன்னு சொல்லி அர்த்தம். அப்ப பெலாரஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த போலந்துக்கு எப்பவுமே போலந்துக்கும் பெலாரஸுக்கும் இடையில இந்த எல்லையில பிரச்சனை தான். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் நீளமான எல்லையை இந்த இரண்டு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளுது. போலந்து நாடு உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்குது, நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடு. அங்கே பெலாரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கிழக்கு ஐரோப்பிய நாடு, ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயோ அல்லது நேட்டோலேயோ அங்கம் வகிக்கக்கூடிய நாடு அல்ல. அது மட்டும் இல்லாமல் பெலாரஸுக்கு ஒரு இருண்ட பக்கம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் கடந்த 30 வருஷமாக ஒரே ஒரு ஆள் தான் அங்கே ஆட்சி செய்கிறார். ஜனாதிபதியும் அவர்தான், அந்த நாட்டினுடைய தலைவரும் அவர்தான், பிரதமரும் அவர்தான், எல்லாமே அவர்தான். கிட்டத்தட்ட ஒரு பாதி வடகொரியான்னு சொல்லலாம் பெலாரஸ். ஏன்னு சொன்னா ஒரு சர்வாதிகார ஆட்சி முறை என்று சொல்லி அங்க ஜனாதிபதியாக இருக்கிறவர், இப்ப நீங்க படத்துல பார்க்கிற இவர் தான். இவரை இப்ப இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே டிக்டேட்டர், அதாவது சர்வாதிகாரி என்றுதான் வர்ணிக்கணும். ஏனென்றா அங்க ஒழுங்கா எலெக்ஷன் நடக்கிறதில்ல, எதிர்கட்சிகள் இல்ல, ஒழுங்கான ஊடகங்கள் இல்ல, ஆறாவது எதிர்த்து கேள்வி கேட்டா அவர் கொஞ்ச நாள்ல கடத்தப்பட்டு காணாமல் போயிடுவார். இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கிற இடம் தான் பெலாரஸ். இந்த பெலாரஸ் ரஷ்யாவோட மிக நெருக்கமாக செயல்படுது. இரண்டுமே மிக நெருக்கமான நட்பு நாடுகள். அப்ப பெலாரஸ் அடிக்கடி போலந்துக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டே இருக்குது ஏதோ ஒரு வகையில் என்றது கடந்த காலங்களில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிற இடமும் பெலாரஸுக்கும் போலந்துக்கும் நடுவில். இந்த சுரங்க பாதைகளினுடைய மொத்த நீளம் 60 மீட்டர். இந்த 60 மீட்டர்ல 50 மீட்டர் பெலாரஸுக்குள்ள இருக்குது, மிச்சம் 10 மீட்டர் இருக்கு தானே. அந்த 10 மீட்டர் போலந்துக்குள்ள நீட்டிக்கொண்டு இருக்குது. அப்ப அந்த சுரங்க பாதைகளால் வார ஒரு ஆள் 50 மீட்டர் பெலாரஸுக்குள்ள அங்கால ஒரு 10 மீட்டர் தானே, மழை
மலமலண்டு ஓடி வந்தாலே சரி, எல்லையை கடந்துடலாம், யூரோப்புக்குள்ள வந்து கால் வச்சிடலாம். இதுதான் நடைமுறை. இப்ப மேலால வந்தா தானே எங்க சுவர் இருக்கும், கம்பிகள் இருக்கும், அதுல ஏறணும், பிறகு கரண்ட் அடிக்கும், பிறகு துப்பாக்கி சூடு நடக்கும், இந்த மாதிரி கணக்கு பிரச்சனைகள் வரும். அப்ப சுரங்கத்துக்குள்ள வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, அடிச்சு பிச்சு கொண்டு வர வேண்டியானே. எனவே அப்படி வந்து 4 சுரங்கங்கள் இதுவரை கைப்பற்றப்பட்டிருக்காம். 4 சுரங்கங்கள் இருக்கிறத வந்து போலந்து அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கணுமாம். இந்த 4 சுரங்கங்களும் வந்து அமைக்கப்பட்ட அந்த முறையை வந்து இங்க பிரித்தானியால இருந்தும், இஸ்ரேல்ல இருந்தும், அமெரிக்கால இருந்தும் உயர் ராணுவ அதிகாரிகள் போயிருக்கணும். போயிட்டு அந்த சுரங்கங்களை வந்து ஆய்வு செய்யறதுக்கு, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த சுரங்கங்கள் தான் அது. அப்ப இந்த ராணுவ அதிகாரிகள், வல்லுநர்கள் அந்த சுரங்கங்களை வந்து ஆய்வு செய்த போது அந்த சுரங்க அமைப்பு முறை இருக்கு தானே, அது வந்து ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு சுரங்க அமைப்பு. அதாவது ஐரோப்பால அமைக்கப்படுற சுரங்க அமைப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லப்படுது. எனவே இப்ப இந்த அதிகாரிகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்னன்னு சொன்னா, இது வந்து கடைசி வரைக்கும் ரஷ்ய நிபுணர்களாலேயோ அல்லது பெலாரஸ் நிபுணர்களாலேயோ அமைக்கப்பட்ட சுரங்கங்கள் அல்ல. இந்த சுரங்கங்களை வந்து அமைத்தவர்கள் மத்திய கிழக்கில் இருந்து வந்த நிபுணர்கள். ஏன்னு சொன்னா அந்த டனல் அமைக்கப்பட்ட அந்த விதமே வந்து மத்திய கிழக்கு ஸ்டைல்ல இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து நிறைய நாடுகளில் இந்த சுரங்க பாதைகள் இருக்குது. சுரங்கம் தான் மத்திய கிழக்கினுடைய முக்கியமான பாதுகாப்புன்னே சொல்லலாம். உதாரணமாக இங்க காசால எல்லாம் யுத்த நடக்கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏராளமான சுரங்கங்கள். அதே மாதிரி இங்கால ஈரான்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் எக்கச்சக்கமான சுரங்கங்கள். அதுலேயும் ஒரு சில சுரங்கங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த பூமியின் மத்திய பகுதிக்கே போற மாதிரி அவ்வளவு அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள் எல்லாம் மத்திய கிழக்கில் இருக்குது, ஈரான்ல இருக்குது, இன்னும் நிறைய நாடுகள்ல இருக்குது. எனவே அதற்கு பயன்படுத்தப்பட்ட நிபுணர்கள், அங்க சுரங்கம் தோண்டிய நிபுணர்களை ரஷ்யா அழைச்சு கொண்டு வந்து இந்த சுரங்கங்களை தோண்டி இருக்குது என்றது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நிபுணர்கள் யார் என்றது இதுவரைக்கும் அடையாளப்படுத்தப்படல. அவர்கள் சிலவேளை IS அமைப்பை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது குர்திஸ் இன போராளிகளாக இருக்கலாம், அல்லது ஈரானால முன்னெடுக்கப்படுகின்ற வேற வேற அமைப்புகள். இப்ப ஈரான் வந்து நிறைய அமைப்புகளை வச்சு நடத்துதானே, ஹெஸ்புல்லா இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு வந்து ஈரான் தானே சப்போர்ட் பண்ணுது. எனவே அந்த அமைப்புகளை சேர்ந்த சில நிபுணர்கள் வந்து இந்த டனல்களை வந்து அமைச்சிருக்கலாம் என்று சொல்லி இப்ப முதல் கட்டமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னுமே வந்து அது உறுதிப்படுத்தப்படல. ஆனா நிச்சயமாக மத்திய கிழக்கை சேர்ந்த நிபுணர்கள் தான் வந்து இந்த 4 சுரங்கங்களையும் அமைத்திருக்கிறார்கள் என்றதை மேற்கு நாடுகளினுடைய நிபுணர்கள் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப போன டிசம்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 180 பேர் இந்த சுரங்கங்கள் வழியாக போலந்துக்குள்ள வந்திருக்கணும். அந்த 180 பேருமே வந்து கைது செய்யப்பட்டு அதுல கொஞ்சம் பேருடைய புகைப்படங்களை வந்து போலந்து அதிகாரிகள் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க படத்துல பார்க்கிற இவர்கள் தான் அவர்கள் இந்த சுரங்க பாதை வழியாக வந்தவர்கள். இந்த சுரங்க பாதையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னா 60 மீட்டர் தான் நீளம், இருந்தாலும் அதனுடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1.5 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப 1.5 மீட்டர் என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி என்று வைங்கவன். அப்ப 5 அடிக்கும் குறைவாக உயரம் இருக்கிற ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை, சும்மாவே நடந்து வரலாம். ஆனா பெரும்பாலான ஆட்கள் வந்து 5 அடிக்கும் கூட தானே உயரம். எனவே அவையில் வந்து குனிஞ்சு கொண்டு வரணும். இப்ப நீங்க படத்துல பார்க்கிற மாதிரி இந்த ஒரு பொசிஷன்ல தான் அந்த 60 மீட்டரையும் கடந்து வரணும். வந்து போலந்துக்குள்ள வந்து அங்கிருந்து வேற வேற இடங்களுக்கு போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப கொஞ்ச காலமாக வருகின்ற இந்த குடியேறிகளை வந்து ரஷ்யா ஒரு சில அடிப்படை பயிற்சிகளை கொடுத்து சில பல வேலை திட்டங்களை கொடுத்து வேணுமெண்டே அனுப்பி வைக்குது. அவர்கள் இங்க வந்து சில வேலைகளில் ஈடுபடுவதற்காகவும் சில கட்டளைகளை வந்து நிறைவேற்றுவதற்காகவும் பின்னொரு காலத்தில் பயன்படுத்தலாம் என்று சொல்லி ரஷ்யா வேணுமெண்டே அனுப்பி வைக்குது என்று சொல்லி இப்ப அவர்களை பிடிச்சு விசாரிச்சதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு சுரங்கப்பாதை எல்லாம் அமைச்சு அதுக்களால வந்து ஆக்கள் அனுப்ப வேண்டிய தேவை ரஷ்யாவுக்கு என்ன இருக்கு என்று சொன்னா, உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில வந்து ஏற்கனவே நிறைய முரண்பாடுகள் போய்கொண்டிருக்குது. இப்ப நாங்க வெளிப்படையா பார்த்தோம்னு சொன்னா ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில சண்டை நடக்குதான்னு கேட்டால் நாங்கள் இல்லை என்று சொல்லுவோம். சண்டையா எங்கே நடக்குது? அப்படி ஒன்றும் இல்லையே. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் தானே சண்டை நடக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஆனால் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான சண்டை வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சு இப்போ 4-5 வருஷமா போய்கொண்டிருக்குது. இதுதான் மறக்க முடியாத உண்மை. அது என்ன சண்டை என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதைத்தான் சொல்றது ஹைபிரிட் வார் என்று சொல்லி, ஹைபிரிட் யுத்தம் என்று சொல்லி. அது என்ன ஹைபிரிட் யுத்தம் என்று சொன்னால் ஒரு கலப்பு போர் என்று சொல்லலாம். அதாவது வந்து நேரடியாக தூக்கி கொண்டு வந்து சுடாமல் இந்த மாதிரி ஆக்களை அனுப்பி குழப்பங்களை உருவாக்குறது, பிறகு சைபர் அட்டாக், பிறகு பொய்யான செய்திகளை பரப்பி ஒரு விதமான கட்டமைப்பை வந்து உருவாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து 2 தரப்புக்கு முடியல போய் கொண்டிருக்குது. இப்போ ரஷ்யாவுக்கு எதிரான நிறைய பிரச்சாரங்களை வந்து மேற்கு நாடுகள் செய்யுது, மேற்கு நாடுகளுக்கு எதிரான நிறைய பிரச்சாரங்களை வந்து ரஷ்யாவும் செய்து கொண்டிருக்குது. எனவே 2 தரப்பும் மாறி மாறி இந்த மாதிரி ஒரு யுத்தத்தில் வந்து இப்போ நீண்ட காலமாகவே ஈடுபட்டு கொண்டிருக்கணும். இதில் தான் சொல்றது ஹைபிரிட் வார் என்று சொல்லி. எனவே அந்த சண்டை வந்து போய் கொண்டிருக்குது.
அந்த ஹைபிரிட் யுத்தத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டு குடியேறிகள் அனுப்பப்படுகிறார்கள். இனி நாட்டுக்குள்ள குடியேறிகள் வர வர ஏனென்று சொன்னா இப்ப குடியேறிகளை கட்டுப்படுத்துறது ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. அதுக்காக எல்லை பாதுகாப்பு, அதுக்கு நிறைய காசு செலவழிக்கணும், அதுக்கு நிறைய வளங்களை பயன்படுத்தணும், எந்த நேரம் எல்லையை கண்காணிச்சு கொண்டு போகணும்னு சொல்லி பெரிய ஒரு பிரஷர் தானே. எனவே தொடர்ந்து குடியேறிகளை அனுப்பி 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 அவர்களுக்கு கூடாக ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தினா அது ரஷ்யாவுக்கு வெற்றி மாதிரி தானே. எனவே அதற்காகத்தான் இந்த வேலை திட்டமிட்டே செய்யப்படுது என்று சொல்லப்படுகிறது. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள், இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில அறிவிக்கப்படாத யுத்தம், அதாவது ஹைபிரிட் யுத்தம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அது இன்னும் என்னென்ன வடிவங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படும், யாருக்கு பாதிப்புகள் எல்லாம் வரும், என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல சுவாரஸ்யமான இன்னும் பல தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.